ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெள்ளை பட்டாணி வச்சு நம்ம குருமா செய்ய போகிறோம். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நான் 4 ஹவர்ஸ் ஊற வச்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து 4 விசில் குக்கரில் விட போகிறேன், எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வறுத்து அரைக்க வேண்டியது தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு வெங்காயம், தேவைக்கப்ப பச்சை மிளகாய். இப்போது நான் பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு சிவந்த பிறகு நம்ம தேங்காய், வெங்காயம், அது இஞ்சி, பூண்டு, ஒரு 1/2 தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்போ தாளிச்சுக்குவோம். வெங்காயம், தக்காளி, பிரியாணி இலை, பட்டை, சோம்பு எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் சேர்த்து பட்டை, பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்சுருந்தோம்ல பட்டாணி அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போது மல்லித்தூளும் மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காயோட சேர்த்து வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் உப்பு காரமாக பார்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன்.